stopping us. அப்பா எதுக்குங்க இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு? எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு. இப்போ போகிறதுக்குள்ள வெடிஞ்சிரு பண்ணிருக்குது. எதனால அங்கே அந்த தாத்தா இப்படி எப்படின்ட்டு ஆட்டிட்டு போறாரு, போக முடியாதுன்றதுன்னு. இதுக்கெல்லாம் பார்த்தா வேலையாகாது, நம்ம முன்னாடி ஓடி போயிட வேண்டியதான். ஐயோ அவங்க நின்றுட்டாங்க போல் இருக்கு. என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்கு? ஏதோ மறியல் பண்ணிட்டாங்களா? பாய்ஸ் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. ஏற்கனவே ஒரு கேங் உள்ளே போயிடுத்து. நாங்கள் இப்போ உள்ளே போகிறோம். என்னாச்சு? பொறுமையாதான். காலேஜுக்கு வந்துட்டோம். இப்போதான் வண்டி எல்லாத்தையுமே இந்த இடத்துல அசம்பிள் பண்ணிட்டு பாருங்க. வேற வைக்கிறோம். இந்த ஆட்டோவில் தான் எடுத்துகிட்டு வந்தோம். போலாமா? குட்டி பையனோட இப்போ எங்கே சைக்கிள் ஸ்டாண்ட் நடக்குதா? ஓ சைக்கிள் ஸ்டாண்ட் நடக்குதாம்மா. ஸோ அதை போய் பார்த்துட்டு சும்மா நேரத்துக்கு அப்படியே காலேஜ் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வரலான்னு சொல்லிட்டு ஒரே ரவுண்ட் ஒரு ரவுண்டு தான். நிறைய ரவுண்டு போகும். சீனியர் இருக்கும்போது நாங்களாம் பேசக்கூடாது. கேப் போட்டு அப்படியே ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப பக்கத்தால் தெரியுங்களோ. சரி ஓகே கைஸ், இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்து ஷோ ஆரம்பிக்க போகுது. எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாம் பைக் லோட் பண்ணிட்டு இருக்காங்க இருக்குங்களா? ஓ ஸோ எனக்கு கொஞ்ச நேரத்தில் வீடியோ எடுக்கலாமா?
தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோ பார்த்த சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேட்போம். என் பேர் கிருத்திக், நான் காலேஜில் படிக்கிறேன். ஓகே, ரொம்ப செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸ்டண்ட்லாம் பயங்கரமாக இருந்தது. ரொம்ப ஒரு அப்படியே அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்தது, இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. ஓகே, சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்தது. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. சேலம் தான் நாங்களும். சூப்பர். சேலம் கிளப்லேருந்து வந்தனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் 2 இயர்ஸாகவும் பார்த்துட்டு, ஃபஸ்ட் இயர்லேருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். நான் குமரகுரு டெக்னாலஜியில் படிக்கிறேன். பைக் ஸ்டண்ட் சூப்பராக இருந்தது, உங்கள் ஹார்ட் ஒர்க்கு ஒர்த்தாக இருந்தது. பார்க்கலாம். ஆசா இருந்துச்சு ப்ரோ. அப்படியே எதாவது சொல்லுங்க. சூப்பராக இருந்தது, நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ். சூப்பராக இருந்தது ப்ரோ. அது வந்துட்டு நடுவில் வந்துட்டு இந்த போர்டு காட்டி இதெல்லாம் பண்ணக்கூடாது, அது வந்துட்டு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருந்தது. அது வந்து நடுவிலே காட்டுறதுனால எண்டிங்கில் காட்டாமல் அது வந்துட்டு அவங்களுக்கு புரியும் இதெல்லாம் பண்ணாலும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான், மற்றபடி ரோட்லேயோ எங்கேயோ ஸ்பீடிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் ஹெல்மெட் போட்டு தான் எல்லாமே பண்ணீங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ டபுள்ஸ்லேயே ஸ்டண்ட் பண்ணீங்க, அதில் அந்த டபுள்ஸில் உட்காந்தவர் கூட ஹெல்மெட் போட்டு விட்டு தான் பண்ணீங்க. எல்லா ஸ்டண்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. பைக் எல்லாமே மாடிஃபிகேஷனும் பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. எப்படி இருந்துச்சு ப்ரோ? வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. ஸ்டண்ட்டு சூப்பராக இருந்துச்சு, சக்க பண்ணாக இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ, தரமாக பண்ணி சூப்பராக இருந்துச்சு. ப்ரோ அந்த பர்பிள் கலர் ஆர்சி வச்சிருந்தாருல ப்ரோ, வேற லெவலில் பண்ணாரு ப்ரோ. சூப்பர் ப்ரோ, சான்ஸே இல்லை ப்ரோ. ஒரு மாதிரி பண்ணவே முடியாது ப்ரோ. தனா அபி அப்படின்ட்டு வேற லெவலில் பண்ணாரு ப்ரோ. யார் ப்ரோ? நான் அது சொல்லிட்டாங்க. அதான் ப்ரோ, அந்த தனா அபி ஆர்சி பர்பிள் கலர் வண்டி வேற லெவல். ப்ரோ ஆன் பேசியிருந்தார், அவரும் நல்லா பண்ணாரு, சூப்பராக பண்ணாரு. எல்லாமே பெஸ்ட்டாக சிரிச்சுட்டாங்க. சேஃப்டி வைஸ் பக்காவாக பண்ணாங்க. க்ரௌட் பேசிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்னும் அடைக்கிறது வேற லெவல் ப்ரோ. தேங்க்யூ. ஓகே ப்ரோ. சத்தியமாக வேறு லெவல் சான்ஸே இல்லை. ஆசமாக இருக்குது. ஸ்டண்ட்டெல்லாம் வேறு லெவலாக கடைசியில் அவேர்னஸ் ஆக்சுவலாக அந்த கிராஸ் பண்ணாங்க, அது சான்ஸே இல்லை. அப்படியே ஃபுல் ரொட்டேஷன் இருந்துச்சு. அப்புறம் டக்குன்னு வந்துட்டு அப்படி 3 பேர் ஸ்டண்ட் பண்ணாங்கல்ல, 3 பேர் ஒரே வண்டியில் ஸ்டண்ட் பண்ணாங்க, வேற லெவலாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. ஃபேவரட் ரைடர் யார்? ஆர்சியில் சூப்பராக பண்ணாரு. எந்த ஸ்கூல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது ப்ரோ? அந்த நின்றுட்டு வீல் மட்டும் சுற்றுறது, அது வேற 3 பேர் 3 பேர் அவர் அப்படியே ரேஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்டாண்டு போட்டு பண்ணாரு. கோ படிச்சது நல்லா இருந்துச்சு. அந்த ட்ராப். தேங்க்யூ. எக்ஸ்பீரியன்ஸ். டைம் 5:15 ஆகுது. ஷோலாம் முடிஞ்சு இப்போ எல்லாருமே வண்டி ஏற்றிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வண்டி ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேட்டு போகிற டைமிங் வந்து நைட் டைமில் தான் போக போகிறோம். ஸோ கிளாரிட்டி அந்தளவுக்கு இருக்காது கோப்ரோவில். ஸோ இப்போயே வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் அதையும் பண்ணிடுங்க. ஏன்னா ஏதோ சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், கருத்து இல்லை. So guys, wear helmet like a slip and ride aggressive guys. Bye. காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு வேறு லெவலாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இவ்வளோ நேரமாக பார்த்தீங்களா ஸ்டண்ட் ஷோ சூப்பராக இருக்குது. எனக்கு காலில் அடிபட்டுருச்சு, இல்லாட்டி நானும் என்னோடய அப்பாச்சி தூக்கிட்டு வந்து பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணுறது, நம்ம நிலமை அப்படி. எனக்கு பார்த்தோன்னே அப்படி ஆசையாக வந்துடுச்சு. எடுத்துகிட்டு வந்து அட்லீஸ்ட்டு பர்ன் அவுட் பண்ணிட்டு போயிருக்கலாமே அப்படின்ட்டு ஒரு இது, என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு க்ரௌடுனோட என்ஹான்ஸு, அதுதான் வேறு லெவலு.